ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 41 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம 40 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல 41 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பழைய படத்திலேயே இந்த கொஸ்டின் கேட்டு அதுலயே ஆன்சரும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு படம் பேர் கரெக்டா ஞாபகம் இல்ல. பிளாக் அண்ட் ஒயிட் படம், ரொம்ப பழைய படம். ஓகேங்களா? சோ அந்த படம் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ क्वेश्चन நான் படிக்கிறேன் பாருங்க. வண்ணத்து பூச்சிகள் சில பறந்து வந்து சில பூக்களில் அமர்ந்தன. பார்த்து வியந்த மாணவன் கேட்டான், ஓ வண்ணத்து பூச்சிகளே, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஒரு வண்ணத்து பூச்சி அவனுக்கு பின்வருமாறு மறைமுகமாக பதிலளித்தது, ஒவ்வொரு பூவிலும் ஒருவர் வீதம் அமர்ந்தால் எங்களில் ஒருவருக்கு பூ கிடைக்காது. ஒவ்வொரு பூவிலும் 2 பேராக அமர்ந்தால் ஒரு பூ யாரும் அமராமல் மிச்சம் இருக்கும். மாணவன் சரியாக கணக்கிட்டு கண்டுபிடித்த வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை மற்றும் பூக்களின் எண்ணிக்கை முறை. ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப பழைய படம், நான் சொன்னேன் இல்லையா? சோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4 3. ஓகேங்களா? சோ 4 அப்படிங்கிறது உங்களுக்கு வண்ணத்து பூச்சி, அதாவது பட்டர்ஃபிளைய குறிக்கும். ஓகேங்களா? சோ 3 அப்படிங்கிறது பூ. ஓகேங்களா? சோ இப்ப எப்படின்னு பாருங்க. ஆக்சுவலா 3 பூ இருக்கா? பூ 1, பூ 2, பூ 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப பட்டர்ஃபிளை 1 வந்து உட்காருது, அதே மாதிரி 2வது 3வது உட்காருது. சோ என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொருத்தங்க அமர்ந்தாங்கன்னா அதாவது ஒருவருக்கு பூ கிடைக்காது. அப்ப 4வதா இருக்க பட்டர்ஃபிளைக்கு பூ இல்ல. ஓகேவா? இதுவே 2 பேரா அமர்ந்தாங்கன்னா, இப்ப ஒரே பூல 2 பேரு, 2வது பூல 2 பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு பூ மீதி இருக்கும். இதுதான் கொஸ்டின். சோ இதுக்கான ஆன்சர் 4 பட்டர்ஃபிளை 3 பூ. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அது இல்லாம பழைய கொஸ்டின். அடுத்து பாருங்க. சோ இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, விடுபட்ட எண்ணை காண்க. சோ கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுல அந்த நம்பர்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, இந்த சைடு இருக்கு இல்லையா, சைடை வச்சு சென்டரா எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இத ரெண்டையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஸ்கொயர் பண்றாங்க. சைட கிராஸா வருது இல்லையா, கிராஸா வர்றதை கூட்டி அதுக்கப்புறம் கழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது என்ன வரும் பாருங்க. ஆக்சுவலா இதை பிராக்கெட் குள்ள கூட போட்டுக்கோங்க. இது என்ன ஆகும், 36 பிளஸ் 9 மைனஸ் 16 பிளஸ் 4 என்ன வரும், 45 மைனஸ் 20 25 அப்படிங்கிறது சென்டர்ல வரக்கூடியது. அதுவே தான் மத்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. பாருங்க என்ன வரும், இதை 2 பெருக்கணுமா, 11 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். ஓகேவா? சோ இது என்ன ஆகும், 121 பிளஸ் 49 மைனஸ் 36 பிளஸ் 64. இது என்ன ஆகும், 170 மைனஸ் 100 ஈக்குவல் டு 70. சோ சென்டர் என்ன இருக்கு, 70ன்னு இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் வரும். ஓகேவா? சோ அப்ப 4 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஆனா இங்க என்னன்னு நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்து எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இருந்தாலுமே எக்ஸ்ன்னு வச்சுட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஆன்சரே கிடைச்சிடும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12. இது என்ன ஆகும், 4 ஸ்கொயர் 16, 16 பிளஸ் 1 17 மைனஸ் 5 ஸ்கொயர் 25, இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், மைனஸ் 12. மைனஸ் உள்ள பெருக்கிட்டேன். இப்ப 17ல இருந்து 25 போச்சு அப்படின்னா மைனஸ் 8ன்னு கிடைக்கும் இல்லையா? சோ மைனஸ் 8, அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். மைனஸ் 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா பிளஸ் 8ன்னு ஆயிரும். ஸோ மைனஸ் 12 பிளஸ் 8 என்ன ஆயிரும், மைனஸ் 4ன்னு வரும். ஸோ 2 சைடுமே மைனஸ் இருக்கிறதால கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கறத 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாவே இருக்கு. ஏன்னா எப்படி வேணா நம்ம யோசிப்போம், என்ன பண்ணுவோம், இருக்கிற நம்பருக்குள்ளேயே நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி கூட்டி கழிக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் டக்குன்னு நம்மளால யோசிக்க முடியாது. அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். சோ இந்த டைப்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த டைப்பும் நீங்க போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏஇசட் சிஎக்ஸ் இவி அதுக்கப்புறம் என்ன ஐஆர் கேக்குறாங்க. ஓகேங்களா? நார்மலா ABCD அப்படியே ரிவர்ஸ்ல எழுத சொல்லியிருக்கேன் இல்லையா, ABCD E F G H I
JKLM, அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் NOPQRSTUVWXYZ. ஓகேவா? ஸோ AZ CX EV இதெல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். பாருங்க AX, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது இல்ல CX, அதுக்கப்புறம் EV, அதாவது ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்தடுத்து எடுத்திருக்காங்க. அடுத்து என்னதான் வரும், GT தான் வரும், IR எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எது மிஸ் ஆகுது, GT தான் மிஸ் ஆகுது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த இது நம்ம வந்து ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிட்டா கூட எந்த ஆர்டர்ல எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதே ஆர்டர்ல தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ABCDE மற்றும் F என்ற நண்பர்கள் ஒரு வரிசையாக வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். A மற்றும் Eக்கு இடையில் C உள்ளார். D எந்த கடைசியிலும் இல்லை. Eக்கு உடனடியாக வலதுபுறம் B உள்ளார். வலது கடைசியில் F இல்லை எனில் Dக்கு வலப்புறம் எத்தனை பேர் உள்ளனர்? ஓகேங்களா? ஸோ இது பசில்ஸ் கொஸ்டின், அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல வரும். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமா வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர், அதாவது வடக்குன்னா மேல பார்த்துதான் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? 2 4 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? வடக்கு பார்த்து அமர்ந்திருக்காங்க. ஸோ 6 பேர். இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க, A மற்றும் Eக்கு இடையில், அதாவது Aக்கும் Eக்கும் இடையில C இருக்காரு. D எந்த கடைசியிலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதாவது இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அப்ப நமக்கு தெரியாத, அதை அப்படியே வச்சுக்கோங்க. Eக்கு உடனடியாக வலதுபுறம் B உள்ளார். அப்ப Eயோட வலதுபுறம் அப்படிங்கிறது B, இதுதான் இல்லையா? ஸோ அப்ப B வந்து இந்த சைடு இருக்காரு. இப்போ வலது கடைசியில் F இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா என்ன பண்றாங்க, D ரெண்டு கடைசியிலுமே இல்ல, F வலது கடைசியில இல்ல. வலது கடைசினா இந்த சைடு. அப்ப கண்டிப்பா இடது கடைசியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை F இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அடுத்து D வந்து கடைசியா எங்கேயுமே இல்லைன்னா கண்டிப்பா இங்கதான் இருப்பாரு. ஏன்னா இவங்க 4 பேரும் ஒரு ஆர்டரா இருக்காங்க. அப்ப அடுத்து ACEB, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா அவங்க கொடுத்துருக்கத நீங்க எடுத்து எழுதலாம். ஆனா இங்க போறதுக்கு முன்னாடி தனியா ரஃபா எழுதிருங்க. அப்பதான் எடுத்து எழுதும் போது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப யார் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் 3 பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த கடைசியில இருக்காங்களா கடைசியில இல்லையா அதை பொறுத்து நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம். சோ இப்ப கேள்வி, Dக்கு வலப்புறம் எத்தனை பேர் உள்ளனர்? சோ ஒரு உறுப்புல இருந்து வலதுபுறம்னா இந்த சைடு, இடதுபுறம்னா இந்த சைடு. ஓகேங்களா? சோ முனை அப்படிங்கிறது இதுதான் வலது முனை. ஓகேவா? சோ வலது முனை இது, இடது முனை இது. ஒரு உறுப்புல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா வலது முனையை நோக்கி போறது வலது பக்கம், இடது முனையை நோக்கி போறது இடது பக்கம். சோ வலதுபுறம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 1 2 3 4 பேர் இருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சோ கொடுத்திருக்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சு கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன? சோ நார்மலா இங்க புள்ளி இருக்கிறதால நம்பர்ஸா நீங்க எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க என்ன இருக்கு, 1 3 5 5 4 2. ஓகேங்களா? சோ ரிப்பீட்டட், அதாவது ஒரே மாதிரி காமனா 5 அப்படிங்கிற நம்பர் 2 இடத்துலயுமே இருக்கு. அப்ப அதுல இருந்து கிளாக் வைஸ் நம்பரை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைஸ் எழுதலாம். பாருங்க, கிளாக் வைஸ் 5 3 1. அடுத்து இதை கிளாக் வைஸ் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு கீழே எழுதணும் 5 2 4. அதே மாதிரி எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதோ அதுல இருந்து எழுதணும். அப்ப 5 2 4. இப்ப கேள்வி, 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு, ஓகேங்களா? சோ 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஓகேங்களா? சோ இப்போ 2க்கு ஆப்போசிட் 3, 1க்கு ஆப்போசிட் 4, 5க்கு ஆப்போசிட் 5ஆவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப மீதி எது வரல, 1 2 3 4 5 எல்லாமே வந்துருச்சு, 6 மட்டும் தான் வரல. அப்ப 5க்கு ஆப்போசிட் 6. சோ இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி கேட்டாலுமே யாரோடது கேட்டாலுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துலயும் 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சோ 2 இது காமனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 5 3 5 3 ரெண்டுமே காமனா இருக்குன்னா ஆப்போசிட் வர ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். இன்னொரு பக்கம் வரும் இல்லையா, 3 சைடு இருக்கும், ரெண்டுலயுமே மூணாவது பக்கம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொன்றுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். இது வந்து 2 காமனா வந்துச்சு அப்படின்னா, 1 காமனா வந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்க வலது, அதாவது கிளாக் வைஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா? சோ இதோட இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.